கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வெற்றிக்கு துளசி அவருக்கு அத்தை பொண்ணு முறை ஆகுது அப்படின்ற விஷயம் தெரிய வருது. எப்படி தெரிஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. லக்ஷ்மி அஞ்சலியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு திரும்ப ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. ஆட்டோ பாதி வழியிலே ரிப்பேர் ஆகிடுது. அதனால் பாதியிலே இறங்கி முகூர்த்த நேரத்துக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு ரோட்டோரமாக ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டுருக்கா. வெற்றி அந்த பக்கமாக வராரு. லக்ஷ்மியை பார்த்ததுமே என்னக்கா இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ நடந்த விஷயத்த லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஆமாம்ல, இன்னைக்கு உங்கள் பொண்ணோட கல்யாணம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்ல, லக்ஷ்மி இல்லைப்பா வேண்டாம் நீ போ, உனக்கு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி அட வாங்கக்கா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ட்ராப் பண்ணதுமே வெற்றி நான் கிளம்புறேன்னு சொல்ல, லக்ஷ்மி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வெற்றி கிட்ட நீ கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு தான்ப்பா போகணும் அப்படின்னு கேட்கவே வெற்றியால் அவாய்ட் பண்ண முடியல. சரின்னு அவரும் உள்ளே வராரு. உள்ளே வந்ததுமே வெற்றிக்கு பயங்கர ஷாக்கு. வெளியவே துளசி யார்கிட்டயும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. துளசியை பார்த்ததுமே வெற்றிக்கு பயங்கர சந்தோஷம். கமலி அப்படின்னு பயங்கரமாக எக்ஸைட் ஆகுறாரு. உடனே அவங்க கூட இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கமலி இங்கே தாண்டா இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே அப்படியே துளசியை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. துளசி வெற்றியை பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே டென்ஷன் ஆகிட்டு நேராக வெற்றிக்கிட்ட வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்லாம் கோபமாக கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்டை வந்து ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்லாம் சொல்ல துளசி ரொம்ப கோபமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது லக்ஷ்மி அங்கே வராங்க. துளசி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே, இந்த தம்பி உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே துளசிக்கே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா லக்ஷ்மி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. லக்ஷ்மி இதுதான்ப்பா என்னோட பொண்ணு அப்படின்னு துளசியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. உடனே வெற்றிக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. அடுத்ததாக தீபா வராங்க. தீபா வந்து வெற்றியை பார்த்ததுமே, டேய் நீ இப்படா வந்தா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க துளசிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் வந்து தீபா துளசியை வந்து வெற்றிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. துளசி வெற்றிக்கு அத்தை பொண்ணு முறை ஆகுது அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது. உடனே என்ன கடவுளே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு வெற்றி பயங்கர சந்தோஷத்தில் இருப்பார். இதோட இந்த அப்புறமா வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.